ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் சரண்யா. ஒரு ஊரில் அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்துட்டு வந்தாங்க. ஆல்ரெடி அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒரு சின்ன பாப்பா வச்சுருக்காங்க. பாப்பானா அவள் ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஓல்டு, அந்த மாதிரி பொண்ணு தான் அவங்க வச்சுருக்காங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதும் என்ன ஆச்சுன்னா, அவங்க அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை அங்கே கிடைக்கிறதுனால அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அக்கா சரி அந்த ஸ்டேட்டில் அங்கே போய் நம்ம படிக்க வச்சோன்னா குழந்தைக்கு குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய சிஸ்டரும் ஓகே, அங்கேயே நம்ம பாப்பா படிக்க வைக்கலாம், அங்கே நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. என்ன ஆகுது, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல வீடு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போகிறாங்க. டபுள் பெட்ரூமு நல்லாவே இருக்குது. ஒரு பெரிய ஹாலு, கிச்சன் எல்லாமே நல்லா இருக்குது, வசதியாகவும் இருக்குது. எல்லாம் அங்கே போய் ரெடி பண்ணி முடித்து ஒரு 1 மந்த் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்காவை கூப்பிடுறாங்க. வா, இங்கே நம்ம ஸ்கூல் படிக்க வைக்கணும் பாப்பாவை, இங்கே நம்ம சீட் வாங்கணும், இங்கே வரேன்னு சொன்னீங்களே வாங்கன்னு சொன்னதுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே வீடு இருக்குது, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் இங்கே ஓகே நான் இருக்கிறேன், குழந்த படிப்பு தானே மெயின், நான் வாரத்தில் ஒரு நாள் கூட நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சரின்னுட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னுட்டு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு இவங்களும் அவங்க வீட்டுக்கு போய் தங்குறாங்க. இது என்னென்னா, ஒரு ரூமில் தான் இப்போ தானே வீடு போயிருக்காங்க, அதனால் ஒரு ரூமில் தான் அவங்க ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால் தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு அந்த ரூமில் ஏசி ஃபிட் பண்ணுற வரைக்கும் நீ இங்கே எங்கள் ரூமில் படுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இல்லை வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நீங்கள் படுத்துக்கோங்க அப்படின்னவே அவங்களும் ஒரு கீழே பெட் மாதிரி போட்டு அவங்களும் படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நாள் படுக்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகிடுது, 3ஆம் நாள்லேருந்து இல்லை பரவாயில்ல, நம்ம பொறுமையாக கூட அந்த பெட்ரூமில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஏசி, நானும் பாப்பாவும் ஹாலில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரின்னுட்டு இவங்களும் சரி ஓகே, அவங்களுக்கு அப்படி இருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்ட மாதிரியே சரி ஹால்லேயே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட் மாதிரி போட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்றாங்க. சரின்னுட்டு அன்றைக்கி நைட் என்ன ஆகுது, அக்கா இந்த ரூமில் தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா பாப்பாவும் அந்த அக்காவும் அவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் பாப்பா பார்த்தா நல்லா தூங்குறா. நான் அக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவங்களால தூங்கவே முடியலை, ஏதேதோ பண்ணுற மாதிரி இருக்குது, மேலே ஏதோ அழுத்துற மாதிரி. அப்புறமா இவங்க ஹாலில் படுத்துட்டுருக்காங்க. ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமில் இருந்து அந்த சைடு ஒரு கிச்சன், அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு ஒரு பெட்ரூம் இருக்கும். அந்த சைடில் யாரோ க்ராஸ் பண்ணுற மாதிரி, போகிற மாதிரி, வரா மாதிரி, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க நல்லா தூங்கினவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, திடுக்குன்னு ஏஞ்சிட்டாங்க. எழுஞ்சி என்ன பண்ணுவாங்க, என்ன இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தூங்க போகிறாங்க. மறுபடியும் அதே டிஸ்டர்பன்ஸ் தான், அவங்களால சுத்தமாக தூங்கவே முடியலை. ஆனாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கலை. அவங்க சரி இது ஒன்றும் இல்லை, இது நம்ம பிரம்ம தான், இது புது இடம் இல்லையா, அதனால் நம்ம பிரம்மதான்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு பெருசாகவே எடுத்துக்கலை. அப்புறம் என்ன இருக்குது, மறுநாள் அதே மாதிரி நல்லா தூங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. டக்குன்னு முழிப்பு வந்துட்டு அதே மாதிரி யாரோ ஏதோ ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, அவங்கள அழுத்துற மாதிரி, தூக்கம் அதாவது அவங்கள தூங்கவே விடுறதில்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி மறுநாள் தங்கச்சிக்கிட்ட போய் கேட்குறாங்க,
இந்த மாதிரி எனக்கு இருக்குது. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா? இந்த வீட்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லையே, இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகுது, நான் நல்லா தான் தூங்குறேன், அது மாதிரி ஒன்றுமே எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகே அது ஒரு பெருசாகவும் படுத்திக்கல. 3ஆம் நாள் நைட் ஆகுது. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தூங்கவே இல்லை. இந்த மாதிரி இருந்து குழந்தையோட படிப்புக்காக அங்கே போனவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அந்த ரூம்குள்ளே போயும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இந்த ரூம்குள்ளேயும் சரி ஓகே நமக்கு அது செட் ஆகலை, சரி இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நாள் கடந்து போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லியும் ஆனால் இதே மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு இது என்னன்னா இதே பழக்கமாயிடுச்சு. ஐயையோ இன்றைக்கி நைட்டும் அது தூங்க விடாது, இன்றைக்கி நைட்டும் அது தூங்க விடாதுன்னு ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க ஒரு நிம்மதியான ஒரு தூக்கமே இல்லை. ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு தூக்கம்தான். சரியான தூக்கம் இல்லாமல் என்ன ஆகிடுது, கண்ணுக்கு கீழே அந்த கருவளையம் அப்படியே டார்க் சர்க்கிள் மாதிரி ஆகிடுது. அவங்க தூக்கமே இல்லை, தூங்க விட மாட்டேனுது. அவங்க தூங்க போனாலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கள எழுப்பி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு அவங்களுக்கு அது நிம்மதியாகவே இல்லை தூக்கம். இவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மதியானம் நல்லா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டில் ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக தூக்கம் இல்லாமல் மதியானம் தான் அவங்க நல்லா தூங்கவே ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி இருந்து ஆஃப் இயர்லி லீவ் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் அவங்க தள்ளிட்டாங்க. இதே மாதிரி குழந்த படிப்புக்காக வேறு வழி இல்லை, நம்ம எல்லாமே மாற்றிட்டோம், இது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. அந்த குழந்த மட்டும் தூங்கும். இவங்க வந்து அப்படியே தனியாக ஓரமாக உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு லைட் போட்டு அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும் நிம்மதியாக. யாராவது ஒருத்தவங்க கூட இருந்தால் அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டேன்னுது, அவங்கள வந்து தூங்க விடுது. அதை அவங்க நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டும் கூடவே இருக்க முடியாதுல்ல, அதுதான் எங்கள் பிரச்சனை. அதே மாதிரி என்ன ஆயிருக்கு, ஒரு நாள் நல்லாவே தூங்கிட்டாங்க. காலையில் எழுந்துக்கிறாங்க. என்னடா இது, இவ்வளோ நாளாக நம்மளை தூங்கவே விட்டதில்லை, நம்ம கூட வந்து நம்ம ஹஸ்பண்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் நேற்று நைட் நல்லா தூங்கினேன், இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இத்தனை மாதத்துக்கு அப்புறம் நான் நல்லாவே தூங்கியிருக்கிறேன், இது எப்படி இந்த அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நான் சொல்லலைங்க, இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி, உண்மையிலே நடந்தது, அது அவங்களே சொன்னது தான். அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, காலைல எழுந்து திரும்பி அப்படியே சுற்றி பார்த்துருக்காங்க. ஒரு ஐயப்பனுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை அவங்க தலைக்கிட்ட இருந்திருக்கு. இது வந்து அவங்க உத்து பார்க்குறாங்க. என்ன இது, ஐயப்பன் ஃபோட்டோ போட்டு ஒரு இது இருக்கு. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, முன்னாடி நாள் என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தவங்க மலையாளி இருக்காங்க பக்கத்து வீட்டில், அவங்க வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி மேரேஜ் இருக்குது, இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இன்விடேஷனை அந்த பாப்பா நான் சொன்னேன்ல, அது வந்து எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கு. அது பூ போட்டு சாமி கும்பிட்றது அப்படியே விளையாடிட்டு என்ன பண்ணியிருக்கு, அந்த பாப்பா வந்து அந்த தலையாண்டை அப்படியே வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டுருக்கு. இவங்களும் அதை நோட்டீஸ் பண்ணல, இவங்களும் தூங்கிட்டாங்க. அதுதான் அன்றைக்கி நைட்டு அவங்க நல்லா தூங்கியிருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்கள், நினைக்கும் போது அப்படியே புல் அரிக்குது. உண்மையிலே நடந்த ஸ்டோரி இது. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஐயப்பனுடைய ஃபோட்டோவை தலையாண்டை வச்சுட்டு தான் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஆஃப் இயர்லி வரைக்கும் வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லாவே தூங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆஃப் இயர்லி லீவ் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இடத்துக்கு வராங்க. அதாவது அவங்களோட வீடு வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தங்கிட்டு ரிட்டர்ன் போகிறாங்க மறுபடியும். ஏன்னா லீவ் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம அங்கே போய் தான் ஆகணும். போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது, வீடு க்ளீன் பண்ணும்போது அவங்க தங்கச்சி வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அந்த ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு தானே அவங்க நிம்மதியாக தூங்கிட்டாங்க. அதனால் வந்து அந்த ஞாபகம் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணாங்க, தூங்கியிருக்காங்க. மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிக்கிச்சு.
அப்புறமா தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயையோ இங்கே நம்ம ஐயப்பனுடைய ஃபோட்டோ இருந்தது எங்கே காணோன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் தேடவே ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்க்க ஐயப்பனுடைய ஃபோட்டோவே இல்லை. ஐயோ இன்றைக்கி நைட்டு நமக்கு சிவராத்திரி தான் சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனையாக ஒரு ஓரமாக மறுபடியும் அதே மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இருந்ததேம்மா, இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்தது, ஐயப்பனோட ஃபோட்டோ எங்கன்னா, அப்படியே எனக்கு தெரியாது, நான் எல்லாமே எப்பயும் நான் க்ளீன் பண்ணி போட்டேனே, வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஐயப்பனோட ஃபோட்டோ இவங்க ஏதோ வாங்கி அதே மாதிரி வச்சு தான் நைட்டு ஆனால் தூங்கியிருக்காங்க. அது அப்போ மட்டும்தான் அவங்கள தொல்லை பண்ணாமல் பயந்து ஓடி இருக்குங்க. இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி. அது அவ்வளோதான், நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க அடுத்த வருஷத்துலேருந்து இங்கேயே வந்து சேர்த்துட்டாங்க பாப்பாவை. அவங்களுடைய தங்கச்சிக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவங்களும் இங்கேயே வந்துட்டாங்க. இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி தான். என்ன காய்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? இது உண்மையான சம்பவம் தான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்குமே இது அப்படியே புல்லரிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உண்மையிலேயே ஐயப்பனுக்கு சக்தி இருக்குது, அதை நான் நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.